பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் நோன்பிருந்துவிட்டு அந்த நோன்பை முடித்ததன் நிகழ்வாக பெருநாளை கொண்டாடுவதற்காக இங்கே அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு அல்லாஹுடைய உபதேசத்தை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தினுடைய நோன்பு மனித சமுதாயத்தில் கடமையாக்கப்பட்டதற்கு அடிப்படையான காரணம், மனிதர்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய சமுதாயத்தில் தனி மனித ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவனால் பிற மனிதர்களுக்கு எந்த விதமான இடையூறும் தொந்தரவும் ஏற்படக்கூடாது, ஒரு மனிதன் அவனுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமாக அவன் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இந்த நோன்பின் வழியாக தனி மனித ஒழுக்கத்தை அதிகமாக வலியுறுத்துகிறது. இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரும் அதிகமாக உணர்ந்த ஒன்று, அதிகமாக தீமையிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கி இருந்திருப்பீர்கள். பல்வேறு தீமைகளிலிருந்து நம்மை காத்திருப்போம். அது நம்மை மட்டும் பாதுகாக்கவில்லை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அது நன்மையை செய்திருக்கிறது. அதுபோலத்தான் எல்லா மாதங்களிலும் ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. இந்த நோன்பின் வழியாக இறையச்சம் என்கிற ஒற்றை குடையின் கீழ் அனைத்து மனித சமுதாயமும் ஒருங்கிணைந்து விட்டால் சமூகத்தில் பல்வேறு விதமான தீமைகள் ஒளிந்துவிடும் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் தனி மனித ஒழுக்கத்தை அதிகமாக கட்டமைக்கிற ஒரு மார்க்கம் இன்றைக்கு உலக அளவில் எதிர்க்கப்படுகிறது. ஏன் சிந்தித்தீர்களா? தனி மனித ஒழுக்கத்தை இந்த மார்க்கத்தை போன்று வேறு எந்த ஒரு மார்க்கமும் நமக்கு வழிகாட்டவில்லை. ஆனால் அப்படி ஒழுக்கத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம் இன்றைக்கு உலக அளவில் மிக பெரிய அளவில் அச்சுறுத்தப்படுகிறது, காயப்படுத்தப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள். பல்வேறு நாடுகளில், நாம் வாழக்கூடிய நாடு உட்பட, தாங்கள் வணங்கக்கூடிய கடவுளின் பெயரை சொல்லு, இல்லை என்றால் கொன்று விடுவர் என்று மிரட்டப்படுகிறார்கள். காரணம் என்ன? இந்த மார்க்கத்தை போன்று ஒழுக்கத்தை, தனி மனித வாழ்வியலை அழகான முறையில் போதிக்கிற ஒரு மார்க்கம் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு அச்சுறுத்தலை இந்த மார்க்கம் சந்திப்பதற்கும், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் சந்திப்பதற்கும் அடிப்படை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான செய்தி அது. இஸ்லாமிய மார்க்கம் உலக அளவில் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களால், இஸ்லாத்திற்கு எதிரான தவறான அவதூறு பிரச்சாரங்களால் அச்சுறுத்தப்படுவதற்கு அடிப்படை காரணமே இஸ்லாம் பேசுகிற சமூக நீதி. அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது போன்று சமூக நீதியை உலகத்தில் வேறு எவனும் பேசவில்லை, வேறு யாரும் பேசவில்லை. எல்லா மனிதர்களையும் ஒரு குடையின் கீழ் இஸ்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதை பொறுக்க முடியாத அதிகார வர்க்கம் பிடித்தவர்கள், மக்களை அடக்கி ஆண்டு அவர்களை சுரண்டி கொழுக்க நினைப்பவர்கள், இந்த மார்க்கம் இருந்தால் நம்மால் இங்கே அதிகாரம் செலுத்த முடியாது, நம்மால் இங்கே பிழைக்க முடியாது, பிறரை சுரண்டி வாழ முடியாது, அதனால் இந்த மார்க்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு எதிர்ப்புகளையும் செய்கிறார்கள். சுருக்கமாக நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு மார்க்க உபதேசத்தை கேட்பதற்கு முன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை சொல்லிவிட்டுத்தான் அந்த உரைக்குள் நுழைவார்கள். இப்பொழுது நான் இந்த உரையை துவங்குவதற்கு முன்பு கூட அந்த வாசகத்தை நான் சொன்னேன். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், 4வது அத்தியாயத்தின் முதல் வசனம், எந்த ஒரு உரையை அல்லாஹ்வுடைய தூதர் துவங்கினாலும் அந்த உரையின் துவக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் மனித சமுதாயத்தை அழைத்து பேசுகிறான், ஓ மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆணிலிருந்து தான் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த ஒருவரிலிருந்து அவரது துணைவியை நாம் படைத்தோம், அவர்களில் இருந்து ஆண்களையும் பெண்களையும் நாம் பல்கி பரவச் செய்தோம். எனவே அந்த ஒரு இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். அவ்வளவுதான். இஸ்லாம் சொல்லுகிற சமூக நீதி என்ன தெரியுமா? இந்த ஒற்றை வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக நமக்கு பாடம் நடத்தி விட்டான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தையரிலிருந்து பிறந்தவர்கள்.
இங்கே எவனும் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன், பிறப்பின் அடிப்படையில் நீ தாழ்ந்தவன். இந்த உலகத்தில் இந்த மொழிதான் உயர்ந்தது, இந்த மொழியை பேசுபவன் தான் உயர்ந்தவன். இந்த உலகத்தில் வெள்ளையாக இருப்பவன் தான் உயர்ந்தவன், கருப்பாக இருப்பவன் தாழ்ந்தவன், இந்த மொழி பேசுகிறவன் இழிந்தவன் என்று பல்வேறு விதமாக இங்கே மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை பரப்பி அந்த ஏற்றத்தாழ்வுகளின் வழியாக மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டாண்டு காலமாக மக்களை சுரண்டி கொளுத்தவர்களுக்கு இந்த கொள்கை சம்மட்டி அடி அடித்திருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிற இந்த சமூக நீதி அவர்களை புரட்டி போட்டிருக்கிறது. இந்த நியதி நடைமுறைக்கு நின்றுவிட்டால் நாளை நம்மால் இங்கே பிழைக்க முடியாது. அதுதான் அடிப்படை. நீ இந்த குலத்தில் பிறந்து விட்டாய், நீ படிக்க கூடாது. நீ எப்படி டாக்டருக்கு படிக்கலாம்? நீ டாக்டருக்கு படிக்கலாமா? நீ இன்ன குலத்தில் பிறந்தவன், நீ எப்படி படிக்கலாம்? நீ இன்ன மொழி பேசுகிறவன், நீ எப்படி வரலாம் என்று சாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் மக்களை அடுக்கடுக்காக பிரித்து அவர்களுக்குள் ஒருவர் மீது ஒருவரை வெறுப்பை ஏற்படுத்தி மனிதர்களுக்குள் பிளவை கட்டமைத்து விட்டார்கள் ஆண்டாண்டு காலமாக. அதன் வழியை இன்றைக்கும் மனித சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒருவன் உயர்ந்து விட்டால் அவன் இருக்கிற சாதியை சொல்லி அவனை இழிவுபடுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த நாட்டில் பிரதமராக இருந்தால் கூட, குடியரசுத் தலைவராக இருந்தால் கூட அவர்களுக்கென்று ஒரு மதம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சில இடத்திற்கு சென்றால் சில தீண்டாமையை கடைபிடிப்பதை இந்த நாடு கண்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா? பிறப்பின் அடிப்படையில் யாரும் இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, இஸ்லாம் உடைக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் உயர்குலத்தில் பிறந்தவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நபிகள் நாயகம் இதை போட்டு உடைத்தார்கள். எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகத்திடம் ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சில நாடுகளுக்கு சென்றேன். அங்கே இருந்த மக்கள் அந்த நாட்டு மன்னரினுடைய காலில் விழுந்து வணங்குவதை நான் பார்த்தேன். நான் காலில் விழுவதற்கு தகுதியானவர் நீங்கள் தான், எனவே உங்கள் காலில் நான் விழப்போகிறேன் என்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை முக்கியம். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதை தடை செய்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். அனைத்து மனிதர்களும் ஒன்றிணைந்து படைத்த இறைவனின் காலில் விழ வேண்டுமே தவிர நான் உயர்ந்தவன் என்பதற்காக, நான் அதிகாரம் படைத்தவன் என்பதற்காக, நான் இன்ன மொழி பேசுகிறவன் என்பதற்காக, நான் மதகுரு என்பதற்காக என் காலில் யாரும் விழக்கூடாது என்று சுயமரியாதையை ஒவ்வொரு மனிதனுக்கும் நிலைநாட்டியவர்கள் நபிகள் நாயகம். அதனால் தான் அவர்களுக்கு எரிகிறது. அது எப்படி? ஒருவர் காலில் ஒருவரை விழ வைத்து அடிமைத்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம், சமூகத்தை கட்டமைத்திருக்கிறோம். இங்கே அதை உடைத்தால் நாம் எப்படி பிறரை அடக்கி ஆள்வது நினைக்கிறார்கள். அதனால் நினைக்கிறார்கள் இந்த கொள்கை நீடிக்க கூடாது, மனிதர்கள் அனைவரும் சமம் என்று வருகிற பொழுது அங்கே நம்மால் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் எதிர்க்கிறார்கள். இந்த இஸ்லாம் இங்கே இருக்கக்கூடாது என்று முனைகிறார்கள். அதற்காக நீதி, முஸ்லிமா உனக்கு ஒரு நீதி, முஸ்லிம் அல்லாதவனா உனக்கு ஒரு நீதி. முஸ்லிம் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அவனுக்கு ஒரு நீதி, முஸ்லிம் அல்லாதவன் என்றால் அவனுக்கு ஒரு நீதி என்கிற நிலை பார்க்கிறோம், உலகம் முழுக்க பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயம் அழிந்து நாசமாய் போனதற்கு காரணமெல்லாம் அவர்களில் உயர்குலத்தவர்கள் தவறு செய்து விட்டால் அவர்களை விட்டுவிட்டார்கள், அவர்கள் கீழ்நிலையில் இருப்பவர்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டித்தார்கள், அதனால் அவர்கள் நாசமாய் போனார்கள் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்றார்கள். ஒரு இடத்தில் நபிகள் நாயகத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத் தர மறுக்கிறார்கள். ஜக்காத் என்பது இஸ்லாமிய கடமை, ஒவ்வொரு முஸ்லீமும் தர வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அங்கே அரசாங்கம் அதை வசூல் செய்யும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர மறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி கொண்டு செல்லப்படுகிறது, என்னுடைய சிறிய தந்தையாக இருந்தாலும் அவர் ஜக்காத்து தர வேண்டும், என்னுடைய சிறிய தந்தை என்பதற்காக அவர் தர மறுத்திருக்கிறார், அதற்கு தண்டனை அவர் இன்னொரு மடங்கு கூட தர வேண்டும் என்றார்கள். சொன்னது மட்டுமல்ல, சமூக நீதியை நிலைநாட்டி காட்டியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இங்கே மதத்தின் அடிப்படையில் நீதி,
பல இடங்களில் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் வணக்க வழிபாடுகள். வணக்கமா அனைவரும் ஒரே போன்று இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், 3 பேர் இருக்கிறீர்கள் என்றால், 3 பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் தொழ வேண்டும். தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் யார் திருக்குரானை அதிகம் மனனம் செய்தாரோ அவர்தான் தொழ வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சமூக நீதி. யார் மார்க்கத்தை, யார் இந்த மத கல்வியை கற்றிருக்கிறாரோ அவன் கருப்பனாக இருக்கலாம், அவர் வெள்ளையராக இருக்கலாம், அவர் உயர் குலத்தில் பிறந்திருக்கலாம், அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், அவர் வெள்ளையாக இருக்கலாம், அவர் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரிடத்தில் இருக்க வேண்டிய ஒரே தகுதி அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்பி இருந்தால், குரானை அவர் அதிகமாக இருக்கிற 3 பேரில் அதிகமாக மனனம் செய்திருந்தால் அவர்தான் தொலை வைப்பதற்கு தகுதியானவர். இஸ்லாம் சமூக நீதியை அப்படி கட்டமைக்கிறது. நான் மட்டும்தான் தொழுகை நடத்துவேன், எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது, கடவுளை நீ எல்லாம் உன்னுடைய வாசையால் வழிபட்டு விடக் கூடாது என்கிற வேற்றுமை இஸ்லாத்தில் கிடையாது. திருக்குரானை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் குரானை மனனம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை, நீ இன்ன சாதியில் பிறந்திருக்கிறாய், இன்ன குலத்தில் பிறந்திருக்கிறாய், அதனால் நீ தொலை வைக்க முடியாது என்று இஸ்லாம் பேசவில்லை. அப்படி கடவுளை கூட முதல் நிலையில் நின்று வணங்குவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனைவருக்கும் சமநீதியை சொல்லுகிறது. இங்கு எந்த மனிதனையும் இஸ்லாம் சாதியின் அடிப்படையிலோ, பிறப்பின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ பாகுபாடு காட்டவில்லை. அதனால் தான் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது. நீங்கள் இதை வேறு எந்த மார்க்கத்திலும் பார்க்க முடியாது. எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ நம்முடைய வேலை என்ன? அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இந்த செய்தியை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா தரப்பு மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு கூத்தாடி கட்சி ஆரம்பித்து விட்டான் என்பதற்காக அவனுக்கு பின்னால் இன்றைக்கு போய் பெண்களும் இளைஞர்களும் போய் நிற்கிறீர்களே, வெட்கப்பட வேண்டாமா? அசிங்கமாக இல்லையா? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, உங்களிடத்தில் அழகிய முன்மாதிரியாக இந்த தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அழகிய தூதரை பின்பற்றுவதை, முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதை விட்டுவிட்டு நித்தம் ஒரு பெண்களோடு மது போதையில் தினமும் ஊதாரியாக ஊர் சுற்றி கொண்டிருக்கும் கதாநாயகன் என்று, எங்களுக்கெல்லாம் அவர்கள் முன்மாதிரி என்று, அவர்களுக்கு நாங்கள் ரசிகர்கள் என்று வெட்கமே இல்லாமல் இந்த சமூகத்தில் பேசி திரிகிற இளைஞர்களே, பெண்களே, அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இவர்கள் எவனும் நிற்கப் போவதில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் நீங்கள் செய்த நன்மைக்காகத்தான் உங்களை விசாரிக்கப் போகிறான். அதை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் உங்களுடைய நற்செயல்களுக்காக நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான மார்க்கத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேருங்கள். இதற்காகத்தான் நம்மை அவதூறு பேசுகிறார்கள், அழிக்க நினைக்கிறார்கள். அதற்கு எதிரான சரியான பிரச்சாரம் என்பது இந்த மார்க்கத்தை உரிய முறையில் புரிந்து கொண்டு அதை கடைபிடித்து பிறருக்கு எடுத்துச் சொல்வதுதான். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.